ஒரே தனிமத்தின் அணுக்களின் அணு நிறை தொடர்பான டால்டனின் கோட்பாட்டிற்கு முரணான பிற்கால கண்டுபிடிப்பு பின்வருவனவற்றுள் எது? ஏ. ஐசோபார்கள், ஐசோபார்ஸ். பி. ஐசோடோப்புகள், ஐசோடோப்ஸ். சி. அயனிகள், அயோன்ஸ். டி. பலபடிகள், பாலிமர்ஸ். சரியான பதில் பி. ஐசோடோப்புகள், ஐசோடோப்ஸ். 3. ஐசோடோப்புகள் என்பது ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்களையும் கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஆகும். இது ஒரே தனிமத்தின் அணுக்கள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை என்ற டால்டனின் அணுக் கொள்கைக்கு முரணாக அமைந்தது. இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் C14 தொடர்பாக என்ன செயல்முறை தொடர்ந்து நிகழ்கிறது? ஏ. தொகுப்பு, சிந்தேசிஸ். பி. சிதைவு, டீகே. சி. உறிஞ்சுதல், அப்சார்ப்ஷன். டி. நுகர்வு, கன்சம்ப்ஷன். சரியான பதில் பி. சிதைவு, டீகே. சரியான விடை பி. சோகஸ்மெலி உயிரினங்கள் இறந்த பிறகு அவை வளிமண்டலத்திலிருந்து கார்பனை உட்கொள்வதை நிறுத்துவதால் அவற்றில் உள்ள கதிரியக்க C14 சிதையத் தொடங்குகிறது. இந்தச் சிதைவின் அளவைக் கொண்டு அந்த உயிரினத்தின் வயதை கணக்கிடலாம். போரானின் ஐசோடோப்புகளின் அடிப்படையில் அதன் அணு நிறை கணக்கீடு என்ன? ஏ. 10 20 100 11 80 100. பி. 20 10 80 11. சி. 10 100 இன் கீழ் 20 11 100 இன் கீழ் 80. டி. 10 20 இன் கீழ் 100 11 80 இன் கீழ் 100. சரியான பதில் டி. 10 20 இன் கீழ் 100 11 80 இன் கீழ் 100. 7. ஒரு தனிமத்தின் சராசரி அணு நிறை என்பது அதன் ஐசோடோப்புகளின் நிறை மற்றும் அவற்றின் சதவீத பரவலின் கூட்டுத்தொகை ஆகும். போரானின் அணு நிறை 10 20%, நிறை 11 80%, 10 20 இன் கீழ் 100 11 80 இன் கீழ் 100. சாதாரணமாக ஒவ்வொரு மாதமும் கருப்பையில் எத்தனை முட்டைகள் முதிர்ச்சியடைகின்றன? ஏ. 2. பி. 3. சி. 4. டி. 1. சரியான பதில் டி. 1. சரியான விடை டி. சோகஸ்மெலி ஒரு பெண்ணின் மாதவிடாய் சுழற்சியின் போது பொதுவாக ஒரு கருப்பையிலிருந்து ஒரே ஒரு அண்டம், முட்டை மட்டுமே முதிர்ச்சியடைந்து வெளியேறுகிறது, அவ்யுலேஷன். இது ஹார்மோன்களின் சீரான செயல்பாட்டினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. காரணம், நீராவி குளிர்ந்து திரவமாக மாறும் மாற்றம் ஒடுக்கம் என்று கூறுகிறது. இந்த கூற்று உண்மையா? ஏ. தவறு, ஃபால்ஸ். பி. பகுதித் தவறு, பார்ஷலி ஃபால்ஸ். சி. தொடர்பற்றது, irrelevant. டி. சரி, ட்ரூ. சரியான பதில் டி. சரி, ட்ரூ. சரியான விடை சரி. வாயு நிலையில் உள்ள பொருட்கள் வெப்பத்தை இழந்து திரவ நிலைக்கு மாறுவது ஒடுக்கம், கண்டென்சேஷன் எனப்படும். மழை மேகங்கள் குளிர்ந்து மழையாக பொழிவது இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். எந்த வகை விரிவிற்காக பரப்பு விரிவு குணகம் பயன்படுத்தப்படுகிறது? ஏ. நீள் விரிவு, linear expansion. பி. பரும விரிவு, volumetric expansion. சி. கன விரிவு, cubical expansion. டி. பரப்பு விரிவு, areal expansion. சரியான பதில் டி. பரப்பு விரிவு, areal expansion. 6. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் பரப்பளவில் ஏற்படும் மாற்றத்தை அளவிட பரப்பு விரிவு குணகம் பயன்படுத்தப்படுகிறது. இது பொதுவாக இரு பரிமாண பொருட்களான உலோகத் தாள்களில், ஷீட்ஸ், கணக்கிடப்படுகிறது. எலும்புக்கூட்டு மண்டலத்தின் எலும்புகள் எதற்கு ஆதரவளித்து சூழ்ந்துள்ளன? ஏ. நரம்பு முனைகள். பி. செரிமான நொதிகள். சி. வெளிப்புற அச்சுறுத்தல்கள். டி. உள் உறுப்புகள், இன்டர்னல் ஆர்கன்ஸ். சரியான பதில் டி. உள் உறுப்புகள், இன்டர்னல் ஆர்கன்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மெலி எலும்புக்கூட்டு மண்டலம் மனித உடலுக்கு ஒரு நிலையான கட்டமைப்பை வழங்குவதோடு இதயம், நுரையீரல் மற்றும் மூளை போன்ற மென்மையான உள் உறுப்புகளை பாதுகாக்கிறது. இது தசை இணைப்பிற்கும் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கும் ஆதாரமாக விளங்குகிறது. ஒரு சுற்றோட்ட மண்டலத்தின் சுற்றும் திரவங்களை உருவாக்கும் கூறுகள் யாவை? ஏ. ஹார்மோன்கள் மற்றும் நொதிகள். பி. நீர் மற்றும் தாதுக்கள். சி. உணவு மற்றும் நீர். டி. இரத்தம் மற்றும் நிணநீர். சரியான பதில் டி. இரத்தம் மற்றும் நிணநீர். 10. சரியான விடை
தி சோகஸ்மெலி மனிதர்கள் மற்றும் உயர்நிலை விலங்குகளில் இரத்தம் மற்றும் நிணநீர் ஆகிய இரண்டும் உடல் முழுவதும் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கழிவுகளை கடத்தும் முக்கிய திரவங்கள் ஆகும். பாரம்பரிய மின்னிழை விளக்குகளுடன் ஒப்பிடும்போது ஒரு லெட் விளக்கின் எந்த பண்பு அதை அதிக ஆற்றல் திறன் கொண்டதாக ஆக்குகிறது? ஏ. அதன் பெரிய அளவு. பி. அனைத்து ஆற்றலையும் ஒளியாக மாற்றும் அதன் திறன். சி. அதில் மின்னிழை இல்லாதது. டி. காந்தப்புலங்களைச் சார்ந்திருப்பது. சரியான பதில் சி. அதில் மின்னிழை இல்லாதது. 9. லெட் விளக்குகளில் மின்னிழை ஃபிலமெண்ட் இல்லாததால் மின்னாற்றல் வெப்பமாக வீணாகாமல் நேரடியாக ஒளியாக மாற்றப்படுகிறது. இது பாரம்பரிய டங்ஸ்டன் மின்னிழை விளக்குகளை விட மிக குறைந்த மின்சாரத்தையே பயன்படுத்துகிறது. அமேசான் மழைக்காடு உலகின் விநியோகத்தில் பாதியை எதில் உற்பத்தி செய்கிறது? ஏ. ஆக்சிஜன் ஆக்சிஜன். பி. நைட்ரஜன் நைட்ரோஜன். சி. கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு. டி. நீர் வாட்டர். சரியான பதில் ஏ. ஆக்சிஜன் ஆக்சிஜன். 6. அமேசான் மழைக்காடுகள் அதிகப்படியான மரங்களைக் கொண்டுள்ளதால் ஒளிச்சேர்க்கை மூலம் உலகின் ஆக்சிஜன் தேவையில் பாதியே சுமார் 20% முதல் 50% வரை சில ஆய்வுகளின்படி உற்பத்தி செய்கின்றன. இதனால் இவை புவியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு பொருளின் மீது விசையை பயன்படுத்துவது எந்த நிலையிலிருந்து இயக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? ஏ. ஓய்வு ரெஸ்ட். பி. சமநிலை எக்விலிபிரியம். சி. முடுக்கம் ஆக்சலரேஷன். டி. நிலைமம் இனர்ஷியா. சரியான பதில் ஏ. ஓய்வு ரெஸ்ட். 2. நியூட்டனின் முதல் விதிப்படி ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும்போது அதன் மீது விசை செயல்பட்டால் மட்டுமே அது இயக்கத்திற்கு வரும். விசை என்பது ஒரு பொருளின் நிலையை மாற்றக்கூடிய அல்லது மாற்ற முயலக்கூடிய ஒரு காரணியாகும். எந்த வகை ஹைட்ரோகார்பன் குறைந்த வினைத்திறன் கொண்டது என்று அறியப்படுகிறது? ஏ. அல்கீன்கள் ஆல்கீன்ஸ். பி. ஆல்கஹால்கள் ஆல்கோஹால்ஸ். சி. அல்கைன்கள் ஆல்கைன்ஸ். டி. அல்கேன்கள் ஆல்கீன்ஸ். சரியான பதில் டி. அல்கேன்கள் ஆல்கேன்ஸ். 6. சரியான விடை தி சோகஸ்மெலி அல்கேன்கள் ஒற்றை பிணைப்புகளைக் கொண்ட நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன்கள் என்பதால் இவை வேதியியல் ரீதியாக மிகவும் நிலைப்புத்தன்மை கொண்டவை. இவற்றின் வினைத்திறன் குறைவாக இருப்பதால் இவை பாரஃபின்கள் பாராஃபின்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. உணவு தானியங்களை சேமிப்பதற்கு முன் ஏன் வெயிலில் உலர்த்த வேண்டும்? ஏ. அவற்றை மேலும் சுவையாக்க. பி. அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்க. சி. அவற்றை எடுத்துச் செல்வதை எளிதாக்க. டி. நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தடுக்க. சரியான பதில் டி. நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தடுக்க. 5. தானியங்களில் உள்ள ஈரப்பதம் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்கள் வளர ஏதுவான சூழலை உருவாக்கி தானியங்களை வீணாக்கும். வெயிலில் உலர்த்துவது ஈரப்பதத்தை குறைத்து நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தடுத்து நீண்ட நாள் சேமிக்க உதவுகிறது. பின்வருவனவற்றில் 1 சென்டிமீட்டருக்கு சமமானது எது? ஏ. 100 மிமி. பி. 10 மிமி. சி. 1 மிமி. டி. 0.1 மிமி. சரியான பதில் பி. 10 மிமி. சரியான விடை பி. மெட்ரிக் அளவீட்டு முறையில் 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர்களுக்கு சமமானது. இது சிறிய நீளங்களை அளவிட பயன்படும் அடிப்படை அலகாகும். தவறான விடை ஏ. 100 மிமி என்பது 10 சென்டிமீட்டருக்கு சமம். காடு வளர்ப்பு கட்டுப்படுத்த முனையும் வளிமண்டலத்தில் அதிகரித்த கார்பன் டை ஆக்சைடின் முதன்மை விளைவு என்ன? ஏ. புகைப்பனி உருவாக்கம் ஸ்மோக் ஃபார்மேஷன். பி. புவி வெப்பமடைதல் குளோபல் வார்மிங். சி. ஓசோன் சிதைவு ஓசோன் டிப்ளீஷன். டி. அமில மழை ஆசிட் ரெயின். சரியான பதில் பி. புவி வெப்பமடைதல் குளோபல் வார்மிங். 1. கார்பன் டை ஆக்சைடு ஒரு பசுமை இல்ல வாயுவாகும். இது சூரிய வெப்பத்தை தக்கவைத்து புவி வெப்பமடைதலை ஏற்படுத்துகிறது. காடுகள் ஒளிச்சேர்க்கை மூலம் இந்த வாயுவை உறிஞ்சி வளிமண்டல வெப்பத்தை குறைக்க உதவுகின்றன. 2. மூலம் மற்றும் கேட்பவர் ஒருவரையொருவர் விட்டு விலகிச் செல்லும்போது தோற்ற அதிர்வெண்ணை n குறிக்கும் சூத்திரம் எது? ஏ. NNV V vs. B. NN V vs. V. C. NNV V vs. T. NN
V versus V. சரியான பதில் C. NNV, V versus. சரியான விடை NNV, V versus. ஒலி மூலம் மற்றும் கேட்பவர் ஒருவரை ஒருவர் விட்டு விலகிச் செல்லும்போது கேட்பவரை வந்தடையும் ஒலியின் அலைநீளம் அதிகரிப்பதால் தோற்ற அதிர்வெண் குறைகிறது. இதை இந்தச் சூத்திரம் சரியாக காட்டுகிறது. வீட்டு மின் சுற்றுகளில் புவி இணைப்பு கம்பியின் முதன்மை நோக்கம் என்ன? A. மின்னோட்டம் பாய்வதற்காக சுற்றை முழுமையாக்குதல். B. சாதனத்திற்கு மின்சாரம் வழங்குதல். C. சாதனத்தின் உடலை புவியுடன் இணைத்தல். D. வழங்கப்படும் மின்னழுத்தத்தை ஒழுங்குபடுத்துதல். சரியான பதில் C. சாதனத்தின் உடலை புவியுடன் இணைத்தல். 10. புவி இணைப்பு கம்பி என்பது மின் சாதனங்களின் உலோகப் பகுதியிலிருந்து மின்சாரம் கசிந்தால் அதை நேரடியாக பூமிக்கு கடத்தி மின் அதிர்ச்சியிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. பின்வருவனவற்றுள் உடல் பருமனுக்கு ஒரு காரணமாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? A. வைரஸ் தொற்றுகள். B. கண்ணுடல் தாக்கு நோய்கள். C. பாக்டீரியா தொற்றுகள். D. மரபியல் காரணிகள். சரியான பதில் D. மரபியல் காரணிகள். 3. மரபியல் காரணிகள் ஒரு நபரின் வளர்சிதை மாற்றம், கொழுப்பு சேமிப்பு மற்றும் பசி உணர்வை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குடும்ப வரலாற்றில் உடல் பருமன் இருந்தால் அது அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்பட அதிக வாய்ப்புள்ளது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?